ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம், அதனுடைய கடைசியில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இப்போதுதான் ஆரம்பமானது. அதன் ஆரம்பத்தை தொடர்ந்து முடிவை நோக்கி வந்துவிட்டோம். ஏற்கனவே நாம் இதை பற்றி கூறினோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அறிந்து கொண்டீர்கள், இந்த ரமதானை அனுப்பி வைக்கும் பொழுது எந்த ஈமானோடும் எந்த அமல்களோடும் எந்த உத்வேகத்துடன் இருந்தோமோ அதே தொடர்பில் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு விஷயத்தை உங்கள் முன்னால் படித்து காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். முக்கியமாக இந்த ரமதான் கடைசியில் இருப்பவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசமாக இதை உலமாக்கள் கூறுகிறார்கள். அதிலும் இதை கூறுவது ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஷேக் அப்துல்லா புகாரி அவர்கள் ஹஃபிதஹுல்லாஹ், இதை படிக்கின்றேன், எல்லோரும் செவிமடுங்கள். இது மாபெரும் ஒரு படிப்பினை நமக்கு. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு விஷயத்தை இங்கே படிக்கப் போகிறேன். அதை தெளிவாக செவிமடுங்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உள்ள புனித மாதமான ரமதானின் நாட்கள் நம்மை விட்டு விடைபெற போவதை அறிவித்து விட்டன. என்ன? ரமதான் தயாராகிவிட்டது. எதற்கு? நான் விடைபெற போகிறேன் என்பதற்கு தயாராகிவிட்டது. அதை நமக்கு செய்கை காட்டிவிட்டது. எப்படி ஒரு முத்து மாலை, ஒரு முத்தாலான ஒரு மாலை, அதன் நூலில் இருந்து அதன் முத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கழன்று விழ அதன் அழகு செய்ததோ அதுபோல் ஒன்றில் இருந்தோம் அப்படியே என்ன ஆகினது, 30 ஒன்றாக, 2ஆக, 3ஆக, 4ஆக அந்த கற்கள், அந்த முத்துக்கள் ஒன்றொன்றாக இறங்கி இன்று ஒன்றுமே இல்லாமல் இறுதியில் அற்ப எண்ணிக்கையில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இம்மாதம் தொடங்கிய போது நாம் அதனை வருக என்று வரவேற்றோம். ஒருவருக்கொருவர் அது வந்தடைந்ததையொட்டி வாழ்த்தி கொண்டோம். ஆனால் இப்பொழுதோ நாம் பொறுமை எங்களை விட்டு விடைபெறாதே என்று சொல்பவர்களாக இருக்கிறோம். இந்நிலைக்கு அல்லாஹ் தான் நமக்கு உதவ வேண்டும். அவன் மீதே நாம் சார்ந்திருக்கிறோம். நம்பிக்கையாளர்களே, ரமதானின் இந்த இறுதி 10 நாட்கள் தான் அதனின் கிரீடமும் அதனின் பிரகாசமும். இவைதான் சிறந்தவற்றில் சிறந்ததாகவும் நன்மைகளுள் அதிக நன்மையாகவும் உள்ளன. ரமதான் விடை பெற நெருங்கிவிட்டது என்றால் அதனின் தொடக்கத்தில் உண்டான குறைகளை சரி செய்ய அதனின் இறுதியை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் ஈடேற்றம் பெற்ற அடியானாவார். இந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெற போகிறது என்பதை நாம் தெரிந்த நம்மால் நம்முடைய அமல்களில் ஆரம்பத்தில் அல்லது முதல் 10 அல்லது பாதையில் நம்மிடம் ஏற்பட்ட வணக்க ரீதியான குறைகள் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்வதை எப்போது சரி செய்வான்? ஈடேற்றம் பெற்ற ஒரு அடியான் இந்த கடைசியில் சரி செய்வான். செல்லும் போவதாவது, அதை அனுப்பி வைக்கும் போவதாவது ஆரம்பத்தில் செய்த தப்பை இப்போது செய்து விடாது. அந்த குறைகள் ஏதும் இல்லாமல் இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்தி கடைசியை பயன்படுத்துவதாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள் ஷேக் அவர்கள். மேலும் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், இம்மாதத்தில் எஞ்சியுள்ளதோ சில, ஆனால் அவை அந்தஸ்தில் மகத்துவமானது. அதனால் மறுபடியும் உற்சாகத்துடன் தயாராகுங்கள், உங்களின் இலக்கை உறுதிப்படுத்துங்கள், வணக்க வழிபாடுகள் செய்ய ஓர் அணியாக வாருங்கள், உங்களின் வரிசைகளை வரிசைப்படுத்துங்கள். மகத்துவமிக்கவனும் உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ்வை வணங்கும் மிஹ்ராபுகளில், பள்ளிவாசல்களில் உங்களின் பாதங்களை ஊன்றி வரிசைப்படுத்துங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. வாருங்கள். என்ன இருக்கிறது? கொஞ்சம். எஞ்சிருக்கிற நாட்கள் மிகவும் கொஞ்சம். அதை பயன்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாக சாலிஹீன்கள், நல்லோர்கள்
தன் உள்ளத்தோடும் மனோ இச்சையினோடும் ஷைத்தானோடும் போராட பயன்படுத்தும் தன் கேடயத்தை ஒரு நாளும் கீழே வைத்ததில்லை. போராளி என்றும் தன் கேடயத்தை கீழே வைத்ததில்லை. தன் நஃப்ஸோடும் தன் போராட்டம் என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும், மரணம் வரை தன்னுடைய நஃப்ஸோடும் தன்னுடைய மனோ இச்சையினோடும் ஷைத்தானோடும் போராடி கொண்டே இருப்பான். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு போட்டியின் முக்கிய பகுதி அக்களத்தின் இறுதியை தான் கொண்டிருக்கிறது. ஒரு போட்டியின் முக்கிய பகுதி அக்களத்தின் இறுதி, ஆரம்பம் அல்ல. அக்களத்தின் இறுதியை அடைவதில் தான் உள்ளது என்றால் நாம் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும், இந்த ரமதானை எவ்வாறு முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும். கடைசியிலே சொல்கிறார்கள், கால்களுக்கு ஊமையாக சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள், இத்துணை நாட்கள் பொறுத்து கொண்ட என் பாதங்களே, மீதமுள்ளதையும் பொறுத்துக்கொள். நின்று வணங்குவதற்கு கொஞ்சம் மட்டுமே மீதம் உள்ளது, அமல்கள் யாவும் அதன் இறுதியை பொறுத்தே. இத்தனை நாட்கள் பொறுத்து கொண்ட பாதம் யார்? நின்று வணங்கினோமே அந்த பாதத்தை குறிக்கிறார்கள். இத்துணை நாட்கள் பொறுத்து கொண்ட பொறுமையாக இருந்த என் பாதமே, இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது, எப்படியாவது வணக்க வழிபாட்டை செய்து விடுவோம் என்று சுப்ஹானல்லாஹ். இத்துணை நாட்கள் பொறுத்து கொண்ட என் நாவே, அல்லாஹுடைய வேதத்தை ஓதிக்கொண்டு இருக்க கொஞ்சம் பொறுத்துக்கொள். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்து பேசுபவர்களாக நாம் ஆகிவிட்டோம். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார்களே, அமல்கள் யாவும் அதன் இறுதியை பொறுத்தே. அதேதான் இந்த உபதேசம். இந்த உபதேசம் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை உத்வேகமாக முடித்து வைப்பதற்காக இந்த உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பால் அமல் செய்பவர்களாக இருக்க வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமதானை விட்டு விடாமல், ஒரு போட்டியின் முடிவு அதன் இலக்கை கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தக்கூடிய நாம் அந்த முடிவை சரியான நிலையிலே அமைத்து அதன் பால் இந்த ரமதானை நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை இந்த அழகான ஷேக் அவர்களுடைய ஷேக் அப்துல்லா புகாரி ஹஃபிதஹுல்லா மதீனா நபவியாவிலே ஜாமியா இஸ்லாமியா, நம்முடைய பல்கலைக்கழகம் ஜாமியா இஸ்லாமியாவினுடைய ஹதீஸ் துறை பேராசிரியர் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய இந்த வார்த்தைகளை தான் உங்களுக்கு அரபியிலிருந்து தமிழிலே நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அதோடு அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன? ரமதான் வந்துவிட்டால், இந்த கடைசியில் வந்துவிட்டால் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு துஆ. என்ன துஆ? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த இறுதி பத்தில் இதுதான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த நாளை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் அன்று நீங்கள் எதை கேட்பவர்களாக, எந்த துஆவை கேட்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கேட்டதற்கு கூலி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் தங்களுடைய மனைவியிடம் இந்த துஆவை சொல். என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. தய்யிப். துஆக்களை ஓதுவது முக்கியமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. துஆக்களை எந்த அளவுக்கு ஓதுகிறோமோ அந்த பொருளை உணர வேண்டும். நாம் அந்த பொருளை உணரும் போதுதான் அதன் அர்த்தத்தை உண்மையான முறையில் விளங்கி அதன் பால் நாம் அந்த துஆவை பிரார்த்திக்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அல்லாஹும்ம ரப்பே, அல்லாஹ்வே, அல்லாஹ்வை அழைக்கிறோம், என்னுடைய அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக, நிச்சயமாக நீ, இன்னக நீ, அல்லாஹும்ம இன்னக அஃபூ, ஐ அஃபூன், நீ அஃபூவாக இருக்கிறாய். என்ன அர்த்தம் இங்கே? துஹிப்புல் அஃவ, அஃவை நீ விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதற்கு உலமாக்கள் விளக்கம் தருகிறார்கள். பல உலமாக்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். அஃபு என்ற அர்த்தம் என்னவென்றால் பாவங்களை அழிக்கக்கூடியவன். கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ். பாவத்தை யாராவது இந்த பூமியில பாவத்தை அழிக்க முடியுமா? யோசித்து பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் செய்யக்கூடிய பாவத்தை அழிப்பதற்கு யாருக்காவது தகுதி இருக்கிறதா இந்த பூமியில்? இந்த பாவம் என்று ஒன்று இருந்தால் நாம் கையால் நாம் ஏற்படுத்தி கொண்ட இந்த அநியாயத்திற்கும், இந்த அக்கிரமத்திற்கும், இந்த அநீதிற்கும், இந்த பாவத்திற்கும் அதற்கு மன்னிப்பு என்று ஒன்று இருந்தால் அந்த மன்னிப்பை வழங்கக்கூடியவனிடம் மட்டும்தான் நாம் கேட்க முடியும் என்றால், சுப்ஹானல்லாஹ்,
இந்த அஃபு என்ற பெயரை உடைய இந்த திருநாமத்தை உடைய அந்த ரப்புல் ஆலமீன் யார் என்றால் பாவங்களை மன்னிக்க கூடியவன். சுப்ஹானல்லாஹ். தன் அடியார்கள் செய்த பாவத்தை கண்டு கொள்ளாமல் போயிடுவான் ரப்புல் ஆலமீன். அதை பார்த்து அதை கணக்கெடுக்க மாட்டான். யதஜாவஸு, அந்த பாவங்களை கணக்கெடுக்க மாட்டான் ரப்புல் ஆலமீன். எப்போது நாம் உண்மையிலேயே அவனிடம் அந்த பாவ மன்னிப்பை தேடும் பொழுது, அந்த ஒரு பாவத்தை செய்திருக்கும் பொழுது இது பாவம் என்று அறிந்திருக்க, அந்த நேரத்தில் இது தவறு செய்து விட்டோமே என்று அல்லாஹ்விடம் திரும்பக்கூடிய ஒருவரும் பாவ மன்னிப்பை தேடுபவர். அந்த பாவத்தின் பால் நான் மறுபடியும் அந்த பாவத்தின் பால் நான் செல்ல மாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிம் தேடுகிறார் என்றால் அவர் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர். அதை அல்லாஹ்விடம் தான் தேடுவார்கள். அதனால்தான் கவனியுங்கள், இந்த அஃபு என்ற இந்த பாவத்தை அழிக்கக்கூடியவன் என்ற இந்த தன்மையை பற்றி படிக்கும் பொழுது, இந்த பெயருடையவனை பற்றி படிக்கும் பொழுது இன்னொரு தன்மையும் இன்னொரு பெயரையும் கூட சேர்த்தே உலமாக்கள் சொல்கிறார். இதுவும் அவனுடைய திருநாமத்தில் ஒரு பெயர். அவனுடைய திருநாமங்களில் இது ஒரு பெயராக இருக்கிறது. அவனுடைய பெயர்களில் அல் ஹலீம். அல் ஹலீம் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல் ஹலீம். அல் ஹலீம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் மிக முக்கியமான ஒரு பெயர் அல் ஹலீம். இந்த அஃபு என்ற இந்த பெயரோடு சேர்ந்து வரும் அல் ஹலீம். அல் ஹலீம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பொறுத்து கொள்ளக்கூடியவன். செய்யக்கூடிய பாவத்திற்கு உடனடியாக தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், தாமதிப்பான். அவர்களுக்கு தண்டனை தருவதிலிருந்து, அந்த பாவத்திற்கு தண்டனை தருவதிலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் ரப்புல் ஆலமீன்? அந்த தண்டனையை தாமதிப்பான். உடனடியாக அவ்வாறு நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு உடனடியாகவே உடனுக்குடன் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கியிருந்தால் உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த பூமியில் சிறு புல் பூண்டு கூட முளைத்திருக்காது, அனைத்தும் அழிந்திருக்கும். மனிதன் இருக்கக்கூடிய அனைத்து உம்மத்தும் அழிந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் யார்? அல் ஹலீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை படிக்காமல், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி படிக்காமல் ஒரு அடியானால் அந்த முழுமையான அந்த வணக்க வழிபாட்டை செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? யாரை வணங்குகிறோமோ அவனை பற்றி படிக்காமல், சரி நாம் தௌஹீதை தான் படிக்கிறோமே, அப்புறம் என்ன, ஏகத்துவம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்றெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் கூடாது, இணை வைப்பு எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஊடுருவோம், இதையெல்லாம் படித்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். கவனியுங்கள், அது அல்லாஹ்வுடைய உரிமை சார்ந்த விஷயம். நாம் தௌஹீதை படிப்பது என்பது முதலில் என்ன? அல்லாஹ்வுடைய உரிமை. அல்லாஹ்வுடைய உரிமை நம் மீது இருக்கிறது. என்ன அது? அவனுக்கு யாதொன்றை இணை வைக்காமல் அவனை மட்டுமே வணங்குவது. இதுதான் அடிப்படை. இதற்குத்தான் அல்லாஹ் படைத்தான். இதை முதலில் சரி செய்வதற்காகத்தான் இதை முதலில் தலையாய விஷயமாக, தௌஹீதை தலையாய விஷயமாக ஏற்றிருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வை ரப்புல் ஆலமீனை முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது ஒரு உள்ளம். எப்போது சுப்ஹானல்லாஹ் 10 வருடத்திற்கு முன்னால் ஒரு அதாவது விளையாட்டுத் துறையில் ஒருத்தரை பற்றி கேட்டால், சுப்ஹானல்லாஹ், ஹராமான துறையில் வேலை செய்பவர்களை 50 வருடத்திற்கு முன்னால் கேட்டால், அவர் யார், அவர் எப்படி, அவர் எங்கே இருந்தார், அவர் எந்த படத்தில் நடித்தார், அவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அவரை பற்றி ஒட்டுமொத்த விலாவரியான விஷயங்களை சொல்லக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய 10 திருநாமங்களை சொல்லுங்கள், அதோடைய அர்த்தத்தை சொல்லுங்கள் என்றால் இன்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹை பற்றி என்ன தெரியும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இது அவன் உரிமை. இது உரிமை. இது நம் மீது வித்திட்ட கடமை. அதற்கு அப்புறம் ஒன்று இருக்கிறது சுப்ஹானல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை ஒவ்வொன்றாக முடிந்ததின் பால், இயன்றதின் பால் ஒவ்வொன்றாக அல்லாஹை பற்றி தெரிந்து கொள்வது. அதை தானே சூராவிலே ஓதுகிறோம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். இதெல்லாம் என்ன? அவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தன்னை எவ்வாறு வர்ணிக்கிறானோ அவனுடைய வேதத்தில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இரட்சகனை எவ்வாறு வர்ணித்தார்களோ அதை நாம் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு விஷயமும் இத்தனை பேர் பண்புகள் இருக்கிறது என்று ஒவ்வொரு பேர் பண்புகளையும் படிக்க படிக்க அல்லாஹ்வின் பால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வி மிளிரும்,
அதனால் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சிக் கொள்வான். அதனால் அல்லாஹ்வுடைய ஈடேற்றம் அவனுக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில், இந்த பூமியில் சாதாரண விஷயம் அல்ல. படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய உள்ளங்கள் இல்லையா நம் உள்ளம்? அவனை பற்றி அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக அவனை வர்ணித்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவரை பற்றி நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்போது நாம் தெரிந்து கொள்வோம்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளதான் அல்லாஹ்விடம் நெருங்குவார்கள். இந்த பெயர்களை எல்லாம் கொண்டுதான் மூமின்கள், சாலிஹீன்கள் எப்பெல்லாம் எந்த தேவைக்கு அந்த தேவைக்கு அல்லாஹ்வுடைய பெயரை கூட்டி அழைப்பார்கள். யா ரஸாக், வாழ்வாதாரத்தை தரக்கூடியவனே எனக்கு வாழ்வாதாரத்தை தா. யல் அஃபு, பாவங்களை அழிக்கக்கூடியவனே எனக்கு பாவ மன்னிப்பை தான். என்ன கேட்கிறோம்? அல்லாஹ் எனக்கு பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் எனக்கு எல்லா இதுக்கும் அல்லாஹ், எல்லா இதுக்கும் அல்லாஹ், அவ்வளவுதான். ஏதோ கடமையை செய்யறோம். தௌஹீது, தர்கா போக மாட்டேன், வேற தர்கா போக மாட்டேன், வேற என்ன இருக்கு நம்மளுக்கு? மௌலித் ஓத மாட்டேன். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் சரி செய்தால் போதுமானதா? அல்லாஹ்வின் அடியார்களே, வணக்க வழிபாட்டில் அடுத்த கட்ட நிலைமைக்கு எவ்வாறு செல்வோம்? ஒரு முஸ்லிம்கள், சஹாபாக்கள் இப்படி இல்லையே. தங்களால் முயன்றவரை அல்லாஹ்வை அறிய ஆசைப்பட்டார்கள். அதுதான் தலபுல் இல்ம், அதுதான் கல்வியை படிப்பது. அன்னால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி எடுப்பது, சீக்கிங் நாலேஜ், கல்வியை எடுப்பது ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களின் மீதும் கடமையாக இருக்கிறது. எங்கே செய்தோம் இந்த கடமையை? அதனால் அல்லாஹ்வின் அடியார்கள், இதோ பாருங்கள், இந்த துஆவை பாருங்கள். இதோடு உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், கவனியுங்கள். இந்த 2 பண்புகள், பொறுத்து கொள்ளக்கூடியவன், பாவங்களை அழிக்கக்கூடியவன், இந்த பண்புகள் பிரத்யேகமாக யாருக்கென்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவத்தாளிகளுக்கும் இந்த பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய அநீதியாளர்களுக்கும். சுப்ஹானல்லாஹ், இப்பேற்பட்ட ஒரு விஷயம். முஸ்லிம்களில் யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு பாவம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூமியில் அநீதியை நிலைநாட்டுகிறார்களோ முஸ்லிம்களில், அவர்களுக்குத்தான் இந்த முக்கியமான, இந்த பிரத்யேகமான இந்த 2 பண்புகள். ஏனெனில் இவர்களுக்குத்தான் பாவங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஏனெனில் இவர்களுக்குத்தான் அந்த பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்ட அளிக்கிறான். அதற்கு முன்னால் அந்த பாவத்தை செய்ததினால் உடனடியாக அல்லாஹ் அவர்களை தண்டிக்காமல் சற்று காலம் தாழ்த்துகிறான் ரப்புல் ஆலமீன். அதனால் அவன் அல் ஹலீம், பொறுத்து கொள்ளக்கூடியவன். சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த பூமியில் இணை வைப்பு என்பது இந்த பூமியில் நம்மை சுற்றி எப்படி நடக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தானே இந்த பூமியை கட்டப்பட்டுள்ளது போல் என்று உள்ளது. சுப்ஹானல்லாஹ், நம்மை சுற்றி இதற்கெல்லாம் அல்லாஹ் பிடித்து கொண்டிருந்தால், இதற்கெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய வேதனை இறக்கி இருந்தால் இந்த பூமி என்னவாக இருக்கும்? இதைத்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஹலீம் என்ற இந்த மாபெரும் இந்த பண்பு உடையவனாக இருப்பதினால் தான், எந்த ஒரு குறையும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஹலீம் என்ற பண்பு உடையவனால் தான் ஒரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதனையை உடனடியாக உடனுக்குடன் இறக்காமல் காலம் தாழ்த்துகிறான். ஏன் காலம் தாழ்த்துகிறான்? அதே உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏன்? அல் அஃப், அடுத்ததாக ஹலீம், அது காலம் தாழ்த்துகிறான். ஏன் காலம் தாழ்த்துகிறான்? பாவம் செய்த பாவத்தாளி பாவ மன்னிப்பை தேடுவான். அந்த பாவ மன்னிப்பிற்கு அல் அஃப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஃப்வா இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? பாவ மன்னிப்பை வழங்குவான். லா இலாஹா இல்லல்லாஹ். என்ன அழகு! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளுடைய அந்த அர்த்தங்கள் நமக்கு எதையெல்லாம் காட்டுகிறது? எங்கே இருக்கிறோம் நாம்? பாவ மன்னிப்பை செய்தால் பாவ மன்னிப்பு ஒன்று இருக்கின்றது. இல்லை என்றால் சில பேர் இருக்கு, ஆனால் பாவ மன்னிப்பு தேடுவீர்களா? எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஒரு நாள் கேட்டுக்கொள்கிறேன், சுப்ஹானல்லாஹ், அடுத்த வருடம் கேட்டுக்கொள்கிறேன், அல்லது ஒரு 10 நாளுக்கு கழித்து கேட்டுக்கொள்கிறேன் என்றுதானே நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த அழகான இந்த பெயர் பண்புகளை கொண்டு நாம் எப்போது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேட போகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்கிறார்கள், அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஹலீமாக இருக்கிறான், சற்று காலம் தாழ்த்துகிறான் அவர்களை தண்டிக்காமல். அந்த நேரத்தில் பாவம் செய்தவர் பாவ மன்னிப்பை பல வகையான முறையில் பாவ மன்னிப்பை கேட்பார். அதில் முதல் விஷயம் இஸ்திக்ஃபார், அதே போல தௌபா, அதே போல ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்பவர்கள், அதிகமாக பல வகையான சாலிஹான அமல்களை செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள்.
சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கிறான். இந்த தன்மை எப்பேற்பட்டது தெரியுமா? இந்த அண்ட சராசரங்க, இந்த பூமி, இந்த சமாவாதி வல் அர்த், இந்த 7 வானம் 7 பூமி அனைத்தையும் மிகைத்தது. வசிஅ குல்ல ஷை, வசிஅ குல்ல ஷை, அனைத்தையும் மிகைத்ததுதான் அவனுடைய அந்த பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய அந்த தன்மை. சுப்ஹானல்லாஹ். ஆனா நாம் எங்கே இருக்கிறோம்? இப்படி மன்னிக்கக்கூடியவனை, இவ்வாறு பாவங்களை அழிக்கக்கூடியவனிடமா நாம் என்னுடைய பாவத்தை அழித்து விடியா அல்லாஹ் என்று நாம் துஆ கேட்காமல் இருக்கிறோம். அதிலும் எந்த நாளில் இருக்கிறோம், எந்த நாட்களில் இருக்கிறோம்? இந்த நாட்களுக்கென்று பிரத்யேகமாக ஓத சொன்ன இந்த துஆ, கேட்க சொன்ன இந்த துஆ, இந்த பாவ மன்னிப்பை அழிக்கக்கூடிய இந்த துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஒருபோதும் நம்முடைய அமல்களை, அல்லாஹ்வின் அடியார்களை, பாவ மன்னிப்பை கேட்காமல் நம்முடைய நாள் கழியக்கூடாது. அல்லாஹ்விடம் அழுது தனிமையில் அல்லாஹ்விடம் நாம் செய்த பாவ மன்னிப்பை, ஒருபோதும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அது எப்பேற்பட்ட பாவ மன்னிப்பாக இருந்தாலும் சரி, அதில் பாவத்திலும் மகா பாவம் இணை வைப்பு. இணை வைப்பையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இணை வைப்பையும் அல்லாஹ் மன்னிப்பான். ரப்புல் ஆலமீன். இந்த உறுதியுடன் அல்லாஹ்வை நின்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இத்துணை நாள் பொறுமையாக இருந்த பாதங்களே, இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் மிச்சம் இல்லது மிகவும் கொஞ்சம்தான். அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இந்த அஃபுவை, இந்த பாவ மன்னிப்பை அதிகம் தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அமல்கள் அனைத்தும் அந்த இறுதியை பொறுத்து இருக்கிறது. வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களின் பால் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதிகமாக மீதம் இருக்கக்கூடிய இந்த இரவுகளை அல்லாஹ்வினுடைய வணக்கத்தின் பால் செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. أقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.